ஏமா கோயிலுக்கு போகலீங்களா நீங்க? கோயிலுக்கு தான் சாமி கிளம்பிட்டு இருக்கறேன். அப்படியாம்மா, நானும் அங்கதான் வரேன். வாங்க, உங்களை கூட்டிட்டு போற வண்டியிலேயே. இல்ல நம்ம சுப்பத்தா வேற வரானா. நான் உன்ற கூட வண்டியில வந்தானே தனப்ப நடந்து வருவா. நான் வேற அவ கூட வரேன்னு சொல்லிட்டேங்கண்ணே. அதனால நான் அவங்களோட சேர்ந்து நடந்தே வந்துடுறேன். பக்கத்துல தானே. அப்படியாம்மா, சரி பார்த்து வாங்கம்மா. அம்மா, இந்த நிலா எங்கம்மா போனா? அவ்வளோ அளவு காணோம். அவன் இங்க தான் இருந்தா. அடியே நிலா. ஏன் ஊருக்கு முன்னாடி கிளம்பி போவா? இன்னும் போகாம வீட்டில் தான் இருக்கிறாளாமா? அதே நம்ம தேடிடடா. அவன் என்ன கிளம்பி இருப்பான்னு பார்த்தா இன்னும் உள்ள உட்கார்ந்து இருக்கறாளாட்டுக்கு. ஏங்கத்தா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா. என்னடி பண்ணிட்டு இருக்கற? இல்ல நானும் கோயிலுக்கு கிளம்புறேன். என்ற வயனு கோயிலுக்கு வரானாமா. என்ன நீ வரலையா? இன்னும் கிளம்பாம இருக்கற? நானே நீ கிளம்பறதா. நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். அப்படியா? சரி அப்ப நான் முன்னாடி வரேன், நீ வா. சரிங்கத்தா. சரி நடடா நம்ம போலாம். நாமளும் சீக்கிரமா கிளம்பி போலாம். சின்ன உள்ள வேற இன்னும் வேண்டுதல் வேணும்னு இருந்தா. என்னதான் பண்றான்னு தெரியல. போய் பார்க்கலாம். இந்த அக்காங்க வேற கிளம்பிட்டாங்களே. நம்ம பால் குடமெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. என்னையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வா. பால் குடமெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு அப்படியே சுபாத்தா சொன்னேன். இங்க வீட்லயே லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சாப்பிட்றக்க வர மதியானம் அன்னதானம் போடுறப்போ என்னத்த சொல்றீங்க? இவ்வளவு சீக்கிரம் பால் குடம் போயிருச்சா? ஆமா ஆமா, வெயில் ரொம்ப அடிக்குது இல்ல, அதனால சீக்கிரமாவே எல்லாம் பண்ணுவாங்க. ஓ அப்படியாத்தா? சரியத்தா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஆமா, பார்த்து பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வாடி வரும்போதே. சரிங்கத்தா. ஐயோ, இந்த பிள்ளைய வேற குளிக்க வைக்கிறக்குள்ள போதும் போதும் ஆகுது. நீ அதுக்கு வேற துணியை மாத்தி மேக்கப் போடணுமா? இதுலயே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுதே. என்ன சின்னப்புலா, ரெடியா இருக்கிறியா? ஓ, நான்லாம் ரெடியாக தான் இருக்கிறேன் சென்ட்ராஸு. அம்மா எங்கேயா அத்தா? சின்னப்புலா, அம்மா தீர்த்த மட்டும் எடுக்க போயிருக்கிறாங்களா இருக்குது, வந்துருவாங்க இப்போ. என்னையா சென்ட்ராஸு சொல்கிறா? அவங்க எடுக்கிறாங்களா? அப்புறம் எதுக்கு ஏன் என்னையெல்லாம் ரெடியாக சொன்னாங்க? நான் தான் எல்லாம் வேண்டுதலெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ என்ன போய் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்கிறா? அது என்னமோ எனக்கு தெரியாது சின்னப்புலா. யோ என்னையா, உனி கேட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் தெரியாதுங்கிறா. உங்கள் அம்மா என்னடான்னு இங்கே ஒரு மாதிரி சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களே எடுக்கிறாங்கன்னா அப்புறம் இங்கே எதுக்கு நான் கோவமாக வருது. போய் சென்ட்ரஸு நான் போய் வேலையாச்சு பார்ப்பேன். தேவையில்லாமல் உங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுட்டு அவங்களே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டோம். வந்த என்ன பிரச்சனை? அதான் நீங்களே எல்லாமே எடுத்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நான் இங்கே? அம்மா, சின்னப்புலா ரொம்ப கோவமா இருக்கிறாமா? எனக்கு கோவமா இருக்கறாளா? எதுக்கு? ஏன் சின்னப்புலா? உனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லையா என்ன? வீட்லயே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இங்க வந்து கோவப்பட்டு இருக்கற. நான் பாரு சொன்னப்ப சரின்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னடி ஆச்சு உனக்கு? நீங்கள் மட்டும் என்னவா வீட்டில் ஒரு மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அம்மா, உங்களை யார் போய் பால் குடமெல்லாம் எடுக்க சொன்னாங்க? நான் தான் இங்கே இருக்கிறேன்ல, அதுக்காக தானே நான் எல்லாம் ரெடியாகி நிற்கிறேன். நீங்கள் என்னமோ போய் எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் நீங்கள் ஒன்று வீட்டில் சொல்லிட்டு இங்கே வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அடி சின்னப்புலா, அது ஒண்ணு இல்லடி. அது பேரனமா எதை எடுக்கறேன்னு சொல்லி அவனு கேட்டுட்டு இருந்தானா. சரி அவன் ஆசையை கெடுக்கணும்ட்டு ஒரு சின்ன குடத்துல அவனுக்கும் எடுக்க வச்சனா. சரி அவன் தனியே எப்படி போவான்? அதான் கூட போயிட்டு வந்து அப்படியே எல்லாம் இறக்கியாச்சு. அதுக்கா இப்படி பேசிட்டு இருக்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னப்புலா. சரி வா போலாம் நீ. ஆமாம், அப்படி இங்கிருந்து என்ன பண்ணுறது? சோத்துக்கு தான் இங்கே நின்றுட்டு மதியானம் அன்னதானே போடுறாங்கன்ட்டு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். அப்புறம் என்ன வேலை இருக்குது? நீ அதெல்லாம் முடிஞ்சிருச்சே. நான் பண்ண வேண்டியதை உங்கள் வேறே பண்ணிட்டான். அப்புறம் என்ன? வாயா சென்ட்ராஸ் போகலாம். என்னம்மா, இப்போ வீட்டுக்கு போலாங்கிறா? ஏன் சின்னப்புலா அப்படி சொல்லிட்டு இருக்கற? எதுக்கு இப்ப வீட்டுக்கு போகணும்? நீங்கள் தான் நல்ல பால் குடலாம் எடுத்தாச்சு உங்கள் பேரனை வச்சுட்டு. அப்புறம் என்ன? அதை இப்போ தான் போகலான்னு சொன்னீங்க. அதான் நானும் சொன்னேன் வீட்டுக்கு போகலான்னு. அடியே மடச்சி வேண்டுதல் பண்ண வந்துட்டு இப்ப ஒண்ணுமே பண்ணாம வீட்டுக்கு போறாங்கற. அதை முடிச்சது இல்லை, அப்புறம் என்ன? என்னடி முடிஞ்சிருச்சுங்கற? என்னத்த பண்ணிட்டு இப்ப நீ வந்தே? அதான் பேரனை வச்சு பால் குடம் எடுத்தாச்சு இல்லை, அப்புறம் என்ன? முடிஞ்சிருச்சு வேண்டுதல், அவ்வளோதானே. இதுக்காடி உனக்கு பிடிச்சிருக்குது? ஏன் குழந்தை போய் ஆசைப்படுறா நான் கையில கொடுத்து தூக்கிட்டு வந்து ஒண்ணு வேண்டுதல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இனிதான் நீ ஆரம்பிக்கணும். அதான் நீ தானே பண்ணணும்னு சொல்லியிருக்கிற. அப்புறம் என்ன? என்னம்மா சொல்றீங்க? இனிமேல் தான் பண்ணணுமா? நான் கூட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் சின்னப்புல பேசினது பார்த்து. ஏன்டா அவ சொல்றா நீ கேட்டுட்டு இருக்கற? இனிதானே எல்லாம் பண்ணுவானே. சரி வாங்க போலாம். போலாங்கிறீங்க எங்கத்தா? அடி வேண்டுதல் பண்றவங்க தான் அங்க தான் நிக்கறாங்க. வா அங்க போய் நின்னா தானே நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு கொடுப்பாங்களா? என்னத்த கொடுப்பாங்க? சோ இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்கோணும். பின்னாடி வாடி, சும்மா எதையாவது நின்னு கேட்டுட்டு நேரத்தை கடத்திட்டே இருப்பா. வேற எல்லாரும் போயிட்டாங்க. வா. அது சரிம்மா, என்னம்மா வேண்டுதல்? என்ன பண்ணணும் அடுத்தது சின்னப்புலா? ஆமாத்தா, இப்போ என்னத்த பண்ணணும் சொல்லுங்க சீக்கிரமா. வந்த வேலையை பார்க்கலாம். அப்போ பெருசாலாம் ஒண்ணும் இல்லடி. நான் ரொம்ப சிம்பிளா தான் வேண்டி இருக்கிறேன். சரியா? நீ ஒண்ணும் பயப்படவே வேண்டாம். நீ எப்படியும் அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும். உன்னை இந்த மாதிரி இது வேண்டுதல் வச்சு எல்லாம் பரிகாரம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப நீ தான் நல்லபடியா வந்துட்டீல்ல, அதுக்காக தான் நான் பண்றேன். எல்லாம் உனக்காக தான் வந்தேன். சரி வாங்க. அது சரிம்மா, என்னமோ சிம்பிளா தான் பண்ணணும். நீங்க என்னம்மா பண்ண போறோம்? ஆமாத்தா, சொல்லுங்கத்தா. மூணு நேர்த்தி கடன் தான் சாமி. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல பூக்குழி இறங்கிட்டு அப்புறம் பூவோட எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டீங்கன்னா அதோட நேர்த்தி கடன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதானாமா? நான் கூட என்ன சொல்ல போறீங்களோன்னு பயந்துட்டேம்மா. சரிம்மா, சரி வாங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வரேன். அவ்வளவுதான் சின்னப்புலா. சரியா? சரி நல்லா சாமி கும்பிட்டுட்டு வா. பாரு எல்லாம் பூக்குழி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் இறங்கறதுக்கு வர எத்தனை பேர் நின்னுட்டு இருக்காங்கன்னு. நீயும் வா சீக்கிரமா. சரிங்கத்தா.
சரியா சின்னப்புலா என்ன பண்ணணும்னு கேட்டுட்டே இருந்தா அம்மா சொன்னது கேட்டுட்டீல உனக்கு பரவாயில்ல சின்னப்புலா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சென்றாசு. நான் கூட அப்போ ஏதோ பெரிய வேண்டுதலாக வச்சிருப்பாங்க, என்னை பெருசாக நேர்த்திக்கடன் செய்து வைக்க போனாங்க, நானே பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல அத்தை சும்மா என்ன பூவில் இறங்க சொல்லிட்டு அந்த பூக்கூடி தூக்கு சொல்கிறாங்க அவ்வளோதானே. அப்புறம் சாப்பிடுவானு சாப்பிட்றதால ஒரு வேண்டுதல் ஐயா. என்னையா சென்றாசு உங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்க? இதெல்லாம் வேண்டிட்டுருக்காங்க. நான் தான் டெய்லியும் தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன சாப்பிட்றவோ ஒரு வேண்டுதல்னு சொல்கிறாங்க வேறு, அதெல்லாம் ஒரு நேர்த்திக்கடனாண்டு. சரி சரி என்னம்மா எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சரியா சென்றாசு நம்ம போகலாவா? சரி சின்னப்புலா. பூமாரி எல்லாம் குடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க, நீயே வைக்காம இருக்கிற நாள வச்சுட்டு வந்துட்டேன். நான் அப்ப இருந்து கீழே வைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் சோனி. பால் கூட்டமாவே இருக்குது, அவங்க எல்லாம் நின்றுட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்கிறாங்க. எப்படி தான் வைக்கிறது? பூமாரி இப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுட்டே தான் இருக்கணும், வைக்கவே முடியாது, கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும். ஆமா சோனி நீ சொல்றது சரிதான், நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் வைக்கவே முடியல. சரி இரு எப்படியே ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுட்டு வரேன். மாயாத பெரியமா இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா அம்மா அம்மா வா சிம்ரனே. மாயா என்னடி நீ மட்டும் வந்திருக்கிற, சோனி எங்க? என்ன குடத்தை எடுத்துட்டு வந்தாச்சா? ஆமாம்மா அதான் குடத்தை எங்கேயாச்சும் வச்ச மறந்துன்னு சொல்லி தான் உங்ககிட்ட கொடுத்துடலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்த சோனி பூமாரி என்ன அங்கே தான் இருக்கிறாங்க, அந்த பூமாரி இன்னும் குடத்தை வாங்கிட்டே வரல திருப்பி, அதனால தான் லேட் ஆயிட்டு. சோனி அவ கூட நின்றுட்டு இருக்கிறா. ஏமாயா பூமாரி மட்டும் ஏன் இன்னும் வாங்காம இருக்கா? அதெல்லாம் சீட்டா அவ கூட்டன்னு சொல்லி உள்ளே வைக்கிறக்கே லேட் பண்ணிட்டா. சரி எப்படியே வச்சாச்சு, அதை நீ திருப்பி வாங்கிட்டு வரணும்ல, அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி வாங்கிட்டு வரட்டு பொறுமையா. என்ன சிம்ரனே உங்க அம்மா இங்க காளி மக்கா இன்னும் காணோம்? ஏன் பெரியமா அம்மாவை இன்னும் பார்க்கலையா? அம்மா அப்படியே வந்துட்டாங்களே, அண்ணா அண்ணி அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்க்கலையா? ஓ அப்படியா, சாமி கும்பிட்டு இருக்கிறாங்களா? சரி சரி நாங்க அப்படியே கும்பிட்டாச்சா. சரி அதான் இங்க வந்து நின்றுட்டு இருந்தா, அது இந்த பக்கம் வந்து நின்னனால தெரியலையா இருக்குது அவங்க உள்ள போனது. சரி சரி சாமி கும்பிட்டுட்டு வரட்டு, வெளியே தானே வரணும். அவங்க சாமி கும்பிட்டுட்டு இதை சின்ன குளத்தை நேர்த்திக்கடன் பண்ணணும்ல, அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி எங்க இருக்கிறாங்க? நாங்களும் வேணா அங்க போகலாம். ஆமா நாங்க அப்படியே போயிருப்போம், இதை நீங்க வரட்டும்னு சொல்லி தான் இருந்தா. சரி பூமாரிக்கு சோனிக்கு அங்கேயே வர சொல்லிடலாம், அவங்க அப்படியே வரட்டும். வாங்க நாம வேணா போகலாம். பெரியமா நீங்கள் 2 பேரும் போங்க பெரியமா, நானும் மாயாவும் இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு வர பெரியமா, ஒரே தண்ணி தாகமாக அடிக்குது எங்களுக்கு. ஆமாம்மா இவ அப்படியே இருந்து தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்லிட்டே வந்தாம்மா ரொம்ப நேரமா. சரி அதான் அங்கே ஜூஸ் கடை இருக்குது, நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு வரோம். நீங்க போங்க, நான் அப்படியே சோனி பூமாரி வந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி சரி அப்போ பூமாரி சோனி பார்த்து கூட்டிட்டு வாங்க. அப்போ குடத்தை நீ கையிலே வை, எங்கேயாச்சும் தொலைச்சிடாத சரியா? சரிம்மா. சரி வா மலர நம்ம போலாம், வா பிள்ளைங்க அப்புறம் வரட்டு வா. சரிக்கா. வாயாடி என்ன கோயில் பக்கம் மேலே வந்திருக்கிறா? ஏன் பள்ளிக்கூடம் போகலையா இன்னைக்கு? நானே பயந்துட்டேன், எதுக்கு இப்படி வந்து திடீர்னு கேட்குறீங்க? என்னது நீ பயந்துட்டியா? நீ பயப்படுற ஆளால இல்லையே. இப்போதான் பெரியமா போனாங்க, அதுக்குள்ளே டக்குன்னு வந்து நிற்கிறீங்க முன்னாடி. நானே துள்ளி விழுந்துட்டேன். இப்படியா? ஸ்கூலெல்லாம் இன்னைக்கு லீவு தான், கோயில் விசேஷத்தன்னைக்கு யாராச்சும் ஸ்கூல் போவாங்களா? நான் அதான் லீவ் போட்டேன். அதுதான் நீ சும்மாவே லீவ் போடுறாளாச்சே. உனக்கு எப்பப்படா சான்ஸ் கிடைக்குன்னு காத்துட்டு இருப்பியாச்சே. சரி சரி எங்க உங்க அண்ணன்? அதான் அவங்களாம் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கே உங்க கூட ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான்? அவனும் அம்மாவும் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பைக்ல நானும் அப்பாவும் தான் வந்தோம். என்னது பைக்லையா? ஏன் கார் என்னாச்சு? அத்தை காரில் தானே வருவாங்க. அது நானும் அப்பாவும் இங்கே மில்லுல இருந்தே வந்துட்டோமா, ஷாம் தான் வீட்டுக்கு போய் அம்மாவை பைக்ல கூட்டிட்டு வந்துட்டான் இருக்குது. வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா அத்தையில இங்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரி அப்போ நீ என்ன பண்றீங்க? என்ன உன்னோட ஃப்ரெண்டு வேற நிக்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன காலேஜ் லீவா இல்லை நீங்களே விளையாட்ட லீவ் போட்டீங்களா? எங்களுக்கு ஆல்ரெடி 2 days லீவு தாங்க. ஓஹோ அப்படியா. வாண்டு அங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாதான் லீவ் எடுக்கிறாங்க. முன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி லீவ் போடலாம். படிக்கிற வயசுல போய் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்காம கோயில் கொள்ளன்னு பெரிய கிளவியாட்டு சுத்திட்டு கிடக்குறான். அதெல்லாம் சரிதா, எனக்கும் தெரியும் உங்களை பற்றி. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னென்ன பண்ணீங்கன்னு மாமா எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆமா உங்க மாமா அப்படியே சொல்லியிருக்கிறாரு என்னை பத்தி. சரி அவர் என்ன வேணா சொல்லிட்டு போறாரு. சரி நான் கிளம்புறேன், நீங்க பார்த்து பேசிட்டு வாங்க. எங்க உங்க அண்ணன் எங்க இருக்கிறேன்னு சொன்னா? அந்த பக்கமா? சரி நான் கிளம்புறேன். என்னடி சின்ன புள்ள இங்க நின்னுட்டு இருக்கற? அம்மா உங்க அத்தை எங்க? என்னமோ நேர்த்தி கடன் பண்ணனும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் பண்ணலையா? இதை பண்ணவனு தான் நீ அத்தை, அதுக்கு தான் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, என்னத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ண போற சின்ன புள்ள? என்னமோ 3 நேர்த்திக்கடன் பண்ணணும்னு சொன்னாங்க நீ. அதான் ஏதோ பூக்குழியில் இறங்கணுமாமா, அதான் பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னது பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்களா? என்ன காளியம்மாக்கா சொல்றாய்வா? ஏமலரே அதான் எல்லாம் ராத்திரியே வரவெல்லாம் போட்டு எல்லாம் எரிச்சு வச்சிருப்பாங்களா, அப்புறம் என்ன இவனும் இப்போதான் பூ போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், இவளுக்கு என்னன்னு முதல்ல தெரியுமா தெரியாதா? இவன் சொல்றது பார்த்தா எனக்கே சந்தேகமா தான் இருக்குது. எல்லாம் அவங்க அத்தை எல்லாம் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாளே, அப்புறம் நாங்க எதாவது சொல்லியிருப்பாங்களே என்ன ஏதுன்னு. என்னமோக்கா இருங்க கேட்டு பார்க்கலாம் அவகிட்டயே. வேண்டாம் மலரு, இந்த நேரத்தில் போய் நீ எதுவும் கேட்க வேண்டாம், அதான் அவங்க அத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறான். உனக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இல்லக்கா இவங்க முன்ன பின்ன கோயிலுக்கே வரமாட்டா அதிகமா, அப்படியே வந்தாலும் ஏதாவது பொங்கல் புளியோதரை வாங்கி திங்கிருக்குமா, சுண்டல் வாங்கி திங்கிருக்கும் தானே வருவா. இவளுக்கு இந்த மாதிரி விஷயமெல்லாம் தெரியாதேக்கா, அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது.
சும்மா காட்டிக்க மாட்டான். அது விளையாட்டு புள்ளையாவே இருக்கிறாளா, அதனால அவளுக்கு நமக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும் மலரே. அதுவும் இல்லாம உங்க அத்தை சொல்லியிருப்பாங்களே என்னென்ன பண்ணணும்ட்டு. நீ என்னக்கா நீங்க வேற கேட்கறனால வேண்டாங்கிறீங்க. என்ன நடக்குதோ பார்க்கலாம். ஆமா என்னென்ன பண்ணணுமாமா சின்ன பிள்ளை சொல்லிட்டாங்களா உங்க அத்தை? காலையில பையனால பால் குடம் எடுத்துட்டு இருந்தா. ஆமா நீ, நான் கூட அத்தை எண்ணெயில் பால் கொண்டு எடுக்க சொல்லுவாங்க, அதை வேண்டியிருப்பாங்களாக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவனை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு போனா அத்தை இல்லை இன்னுமே இதை பண்ணோன்னே அதை அவன் அழுதுனாலும் சும்மா அப்படியே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னென்னு கேட்டதுக்கு அது என்னமோ 3 என்ன பண்ணணுமாமா அப்படின்னாங்க. ஆமாங்க காளிமாக்கா, எங்கிட்டயும் சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருந்தா. அது அது இத பூ மிதிச்சிட்டு அப்படியே பூவோட எடுத்துட்டு சோறு சாப்பிட்டுட்டு போகணுமாமா. இது 3 தானாமா. சின்ன பிள்ளை வந்தது சொன்னா அப்படியே. ஆமாங்க நீ அவகிட்டயே சொல்லிட்டு இருந்த, அத்தை இப்படி தான் சொன்னாங்க. சரி அதான் எல்லாம் பூ போட்டுட்டு இருக்கிறாங்களா இருக்குது, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னமா ஓட்டுலையா சட்டிலையா அது என்னமோ அதுலேயே எல்லாம் பூவெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வைக்கணும்ல. நான் தூக்கிட்டு வரக்கு நான் நல்லா இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய பூ போட சொல்லியிருக்கிறேன். ஆமா காளிமாக்கா, சின்ன பிள்ளை சொன்னா என்கிட்டதா. நான் தான் போய் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். சின்ன பிள்ளை இந்த மாதிரி நிறைய பூ போட சொல்லியிருக்கிறா. நிறைய வாசமுள்ள பூவை எல்லாம் போட்டு வைங்க. அவளுக்கு இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ விட இந்த குண்டு மல்லி செவந்தி பூ இந்த ரோஜா பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கூட போட்டு வைங்க, அதெல்லாம் தூக்கிட்டு வருவானே. நான் இப்போதான் சொல்லி விட்டேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாரு. எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி சின்ன பிள்ளை அதுக்குள்ள அவள் ஏதோ விரதம் இருக்கிறாள், நம்ம சாப்பிடவே இல்லையாமா. சரி அதான் கொஞ்சம் ஜூஸ் மட்டுமாச்சு குடிக்கிறா அப்படின்னு கேட்டாளா. சரி அதான் இங்கே ஜூஸ் கூட கிடைக்கல, ஏதோ நீர் மோர் தான் என்னமோ ஊற்றிட்டு இருக்கிறாங்க. சரி அதான் ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தா நானும் அவளும். நீ சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்கும் போல. ஆமா இந்த என்ன நிலாவை இப்படி பேசிட்டு இருக்கிறா, அவளுக்கு முன்ன தெரியாதா? அதாக்கா பாருங்க, ரோஜா பூவு செவந்தி பூவுன்னு போடுறதாமா இவளுக்கு. காளிமாக்கா கேட்டீங்களா? நானும் கேட்டுட்டு தான் மலர் இருக்கிறேன். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், விடுங்க அவங்க அப்படியே நினச்சிட்டு இருக்கட்டும். அக்கா சின்ன பிள்ளை பாவக்கா, எதுக்கு நம்ம சொல்லிடலாம். அவள் தெரியலையே இருக்குது அவளுக்கு என்ன ஏதுன்னு. இல்லை சீதா இப்பெல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த நேரத்தில் வந்து சொன்னோம்னு வெயி அவள் எங்கேயும் ஓடி போயிடுவா. அப்புறம் அவங்க அத்தை நம்மளை பிடிச்சி சத்தம் போடுவாங்க. வேண்டாம் எதுவும் சொல்ல வேண்டாம், விடு. அவளாச்சும் அவங்க மாமியாராச்சும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வந்தோமா கோயிலுக்கு சாமி கும்பிட்டோமான்னு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னக்கா நீங்களே இப்படி சொன்னா என்ன பண்ணுறது? சொல்ல வேண்டாங்கிறீங்களா? இந்த நிலாவுக்கு கூட தெரியல ஒன்றும். ஆமாம் அவளும் அப்படிதான் இருக்கிறா. சரி 2 பேரும் சேர்ந்து தரவளுக்கு தானே, அப்புறம் எப்படி இருப்பாங்க? இருந்தாலும் பாவம் இல்லையாக்கா, சொல்லிடலாக்கா என்னன்னு. அதெல்லாம் அப்படியே ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ கடைசியில் வம்பா போயிடும். அவள் எங்கேயாச்சும் போயிட்டான்னு வையே, இவன் விஷயம் இந்த மாதிரி தெரிஞ்சதே அவள் கோயிலுட்ட ஓடிடுவா. அவன் மாமியார் அதனால தான் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. நாம் எதுக்கு சொல்லிட்டு நம்ம எனக்கு வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கம்முன்னு வாங்க, நம்ம போய் அங்கே உட்காரலாம் வாங்க. சரிடி சின்ன பிள்ளை கால் வலிக்குது, நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உட்காரோம் சரியா? சரிங்க நீ உட்காருங்க. ஆனால் நான் பூ மிதிக்கிறப்ப வந்து பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து வைங்க. நீ இந்த கிருஷ்ணன் எங்கே போனா அவங்ககிட்ட சொல்லணும் ஃபோட்டோலாம் கொஞ்சம் நாளாக எடுத்து வைக்க சொல்லி. சரி சின்ன பிள்ளை அவன் இங்கே கோயிலுக்குள்ளே தான் இருப்பான், அதான் நான் ஃபோட்டோவில் எடுத்துருவான். நான் எடுத்து சொல்கிறேன் சரியா? நான் இங்கே உட்கார்றேன். சரிங்க நீ. சரி சின்ன பிள்ளை அதான் நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாங்கல்ல, கூப்பிட்டுட்டு அது வரைக்கும் உட்காரோம். சரிங்கக்கா உட்காருங்க. யானில எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பூ மிதிச்சிருக்கிறியா இல்லை பூ மிதிச்சதை பார்த்துருக்கிறியா? இல்லக்கா நானாலும் மிதிச்சதே இல்லக்கா அந்த மாதிரி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க முதல்லலாம், நான் அதையெல்லாம் பார்த்ததும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் கூட நான் பார்த்ததே இல்லக்கா. நான் இங்கே வரக்குள்ளேயே அதெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் எப்படி பார்க்குறது? நானும் எப்போ பார்த்தாலும் நான் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம் நினைக்கிறது. நான் வரக்குள்ளேயே முடிஞ்சிருமா அப்புறம் அப்படியே விட்டுருவேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தேன். சரி சின்ன பிள்ளை மிதிக்கிறதாச்சும் பார்க்கணுன்ட்டு. ஓஹோ அப்படியா? ஏன் சின்ன பிள்ளை அப்போ நீயும் பார்த்தது இல்லையா? நானும் அதேதாக்கா, நான் எங்கே பார்த்தேன். நான் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகும். நான் வரக்குள்ள எல்லாம் பூ மிதிச்சிருவாங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்புறம் எப்படி எனக்கே தெரியும்? எனக்கும் தெரியாது. நானே இந்த வாட்டி தான் முதல் டைம் மிதிக்கிறேன். இனிமேல் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே மறக்கவே மாட்டீங்க. சரி 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 புள்ள நல்லா மிதி, நாங்க உட்கார்றேன். சரிக்கா. ஏண்டி நிலா, நான் தான் பூ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை எனக்கு புது சாலையெல்லாம் பாரு மஞ்சள் கலர்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமா நீ எதுக்கு மஞ்சள் கலர்லயே கட்டிட்டு வந்துருக்கிற? ஏன் சின்ன நான் கட்டக்கூடாது என்ன? ஏன் நீ மட்டும் தான் கட்டணுமா? நானும் கட்டலான்ட்டு தான் கட்டினேன். சரி பெண்ணு அதனால நீ மிதிச்சதுக்கு அப்புறம் வேணா நானும் முதல்ல கொஞ்சம் மிதிச்சு வரனே. அதெல்லாம் நேர்த்திக்கடன் இருக்கிறவங்க தாண்டி இப்படி பண்ணுவோனே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளை, அதெல்லாம் பரவாயில்ல. நானும் மிதிக்கிறேன், நீ முன்னாடி வேணா போ, நான் முன்னாடியே வரேன். நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பூவெல்லாம் மிதிச்சதே இல்லை சின்ன பிள்ளை. நாமளே கண்ட முடிச்சவங்களாட்ட வாங்கி தன்னோட தலைக்கு வைக்கிறோம். இதில் எப்படி தான் மிதிக்கிறது? நல்லா அதில் கால் வச்சு மிதிக்கணும் போல ஆசையாக இருக்குது. நானும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இன்னைக்கு எப்படி சீக்கிரம் நானும் அப்படியே உன்னோட தயவுலையே பூ மிதிச்சு வரணும். அதனால தான் நானும் இந்த கலர்லேயே சாலை கட்டிட்டு வந்தேன். இது புது சாலை தாண்டின்னு கட்டவே இல்லை, இன்னைக்கு தான் கட்டினேன். சரிக்கா, அப்ப என்ன பிளான்? நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே நீ பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாடி சின்ன பிள்ளை, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன்.
எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட சொன்னேன். அவர் சரி உனக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். ஓஹோ அப்படியா? சரி சரி, அப்போ 2 பேர் சேர்ந்தே மிதிக்கலாமா? இல்லை சின்னப்புலா, ஒட்டுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். நீ முதல்ல பண்ணு, நான் ரெண்டாவது பண்றேன். சரி சரி, அப்புறம் என்னமோ சாப்பிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. என்ன சோறு போடுவாங்க இன்னைக்காச்சும்? ஏதாவது கறி சோறு ஏதாவது போடுவாங்களா? அதான் என்னன்னு தெரியல சின்னப்புலா. சரி கறி சோறோ சாம்பார் சோறோ ஏதோ ஒரு சோறு போடுவாங்களா, விடு, ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஆமாடி, அதுவும் சரிதான். என்ன கறி சோறு போடலன்னா நாளைக்கு கறி எடுத்தீங்க போகிறோம், அவ்வளோதானே. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோமாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே பொறுத்துக்கலாம், விடு. சரி, ஏதோ ஒன்று வயிற்றுக்கு போடுறாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆமாடி சின்னப்புலா, பரவாயில்ல. உங்க அத்தை பாரு, உனக்காக புது சாலையெல்லாம் வாங்கி கொடுத்து பூவெல்லாம் வாங்கி போட்டு பூ மிதிக்க சொல்றாங்க. அப்புறம் என்னமோ பூவோட எடுக்க சொல்றாங்க. அதுல நல்ல கலக்கலரா பூவெல்லாம் வச்சிருப்பாங்க போல. சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்க அத்தை வேற ரொம்ப படிச்சவங்க வேற, நல்ல யூனிக்காக தான் எல்லாம் அலங்காரம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல போட்டோ ஷூட் மாதிரி போட்டோ எடுக்கணும் சின்னப்புலா. வனமே எங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? அவங்ககிட்ட நேற்றையில ஃபோன் பண்ணி சொன்னேன். அவனை தான் அளவே காணோம், எங்கே போனானே தெரியல. சரி, அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கிறாள, அவங்க பார்த்துக்குவாங்க அதெல்லாம். அடியே ராமாயி மருமகளே, நீ இங்க தான் இருக்கிறியா? ஆமாங்க அக்கா, இங்க தான் நிக்கிறோம். சரி சரி வாங்க போலாம். ஏ சின்னப்புலா, அங்க பூவெல்லாம் ரெடி ஆயிடுச்சுடி, வந்து மிதிவா. மத்த வேற உனக்கு காணான்னு கேட்டுட்டு இருக்காங்க, வா. சரிங்க அத்தா, வரேன். நானும் எப்படா கூப்பிடுவீங்கன்னு இங்கே நின்றுட்டு இருந்தேன். சரிடி அப்ப வாங்க. சின்னப்புலா நல்லா சாமி கும்பிட்டுட்டு தான் மிதிக்கணும், சரியா? சரிங்க அத்தா. என்னடி நிலா, இந்த கிழவிங்க பூ மிதிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி சாமி கும்பிடுங்குது. சும்மா சாமியை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணுமா? சரி, என்ன பண்ணுறது, இந்த கிழவிங்க ஏதோ சொல்லுது. அவங்க திருப்திக்காக சும்மா போய் சாமி கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வா, நம்ம போய் ஜாலியாக பூ மிதிச்சுட்டு வரலாம்.